What bro? It's very wrong bro. உங்களுக்கு பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். அது எப்ப நடந்துச்சு இந்த இஷ்யூ? இர்ஃபான்ஸ்ல ரம்ஜான் டைம்ல நினைக்கிறேன். ஆமா, ரம்ஜான் அன்னைக்கு போய் கொடுக்க போறப்ப ஆன இஷ்யூ அது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வீடியோ நிறைய பேர் அதை பத்தி போட்டிருந்தாங்க. எப்படி பாத்துப்பாங்க, நம்ம தான் லேட் போட்ட மாதிரி தெரியல எனக்கு. இல்ல, ஆக்சுவலா நான் அது சொல்லலாம், பார்க்கலாம். இவர் என்ன சொல்றான்னு பாப்போம், பார்த்துட்டு என்ன பேசுவோம். ஆறு மணி. Yet another weekly recap by JK. எல்லாரும் வாங்க, போன வாரம் என்ன ஆச்சுன்றத பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரைட் அவே r/JK Reacts போயிடலாம் வாங்க. இன்னைக்கு நிறைய டீ இருக்கு. நான் டீ போடல, ஆனா இங்கே நிறைய டீ இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து பகிர்ந்துக்கும். ஓகே, இதை பத்தி தான் நிறைய போஸ்ட் இருக்கு. இதுதான் போன வாரம் நடந்ததுலேயே ஹாட் டாபிக், சூடான டீ இதுதான். ஆனா இதை பத்தி எந்த இமேஜஸும் கிளிப்ஸும் வந்து நான் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து யூஸ் பண்ணா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் திஸ் இஷ்யூ. ஏன்னா இதுவே வந்து ஒரு 5-6 நிமிஷம் மேல போகும்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். Oh my god. முதல்ல இதோட கான்டெக்ட் என்னன்னா, இர்ஃபான் வந்து இந்த மாதிரி டொனேட் பண்றதுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் டொனேட் பண்றன்ற பேர்ல கார்லயே உட்காந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அங்க அவங்க வந்தவங்க வந்து சில பேர் வந்து எனக்கு கொடுத்துருங்கன்ற மாதிரி பிடுங்கிருக்காங்க போல. அதுக்கு வந்து அவர் பேசுனது தான் கான்ட்ரவர்சியா மாறி இருந்தது. அசிங்கமா பண்ணாதீங்கம்மா, அதுக்கப்புறம் வந்து கொடுக்க தானமா வந்திருக்கோம், அதுங்க நிக்கிது பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இதோடைய கான்டெக்ட். இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு தம்ப்நெயில் டைட்டில் வச்சு அதை ஒரு கண்டென்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து இப்போ ஸ்ட்ரைக்கும் கொடுக்க வராங்க. வந்து இந்த வீடியோவில் எனக்கு என்ன தப்பா பட்டுச்சுன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஒரு விஷயம் நடக்குது, டக்குன்னு அந்த மாதிரி ரியாக்ட் பண்றோம், கோவப்படுறோம். அது வந்து ஹியூமன் நேச்சர் தான். டக்குன்னு கோவப்படுறோம், அது ஓகே ஃபைன். ஆனா அது வீடியோல போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்படியே வீடியோல வந்துருச்சு, தெரியாம இந்த மாதிரி பேசினது, கோவத்துல திடீர்னு பேசினது வீடியோல வந்துருச்சு. ரா ஃபுட்டேஜா வந்தா பரவாயில்ல. இது வந்து அன்இன்டென்ஷனல் கிடையாது. அந்த ஒரு விஷயத்த ஹூக்கா யூஸ் பண்ணி மியூசிக்கை போட்டு எடிட் பண்றவனுக்கு அறிவு இல்லையா என்னன்னு தெரியல. இது ஒரு கண்டென்ட்டா பிரசன்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் இமேஜின், அதோட டைட்டில் என்ன இருந்ததுன்னா, பார்த்துருவோம். இப்போ வந்து இதுதான் டைட்டில் இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி என்ன டைட்டில் இருந்துச்சுன்னா, இதை வேற காப்பிரைட் கொடுத்துருப்போம், ரம்ஜான் கான் ராங்னு போட்டு தம்ப்நெயில் வந்து இந்த மாதிரி கோவமா இருக்க மாதிரி, யாரோ உங்களை அரைஞ்சிட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி தான் தம்ப்நெயில் இருக்கு. அதுக்கப்புறம் கிரிட்டிசிசம் வந்தக்கப்புறம் தான் இப்போ வந்து இந்த மாதிரி தம்ப்நெயில் மாதிரி இருக்கு. ஆனா கண்டென்ட் அப்படியே தான் இருக்கு. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் சாட்டர்டே வரைக்கும் இந்த வீடியோல எந்த பாட்டு அப்படியே தான் இருக்கு. அதே ஹூக்கோட, அதே எடிட்டிங்கோட, அந்த மியூசிக்கோட தான் இருக்கு. சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இந்த கான். இல்ல அது கரெக்டு தான். நானுமே நம்ம ரெண்டு பேரும் பார்த்துட்டு பேசினப்ப இதான் சொன்னேன். அதாவது இது வந்து ஒரு ரா ஃபுட்டேஜா வெளில வந்துட்டு அப்படின்னா, நான் அவர் பேசினதை பார்த்துட்டு நானே சொன்னேன், சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கப்ப, ஏதோ ஒரு நடக்கிறப்ப நம்ம மீறி நம்ம ஏதோ பேசிடுறோன்னே வச்சுக்க. பட் அந்த செகண்ட் தெரியாது, விட்றா அப்படின்னு, நம்ம வயசு மூத்தவங்க விட்றான்னு ஏதோ சொல்லிட்டோம். பட் அதை வந்து எடிட் பண்ணி ஒரு வீடியோ போடுறப்ப நம்மளுக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்கும், ஆனா வயசு மூத்தவங்களை போய் இப்படி சொல்லிட்டோமேனு கட் பண்ணுவோம். அதுதான் வந்து ஜென்யூன். அதுதான் வந்து ஆக்சுவலா என்னன்னா, அவர் அப்படியே கட் பண்ணாம போட்டாலும் அது வீடியோக்குள்ள அவர் வந்துச்சுன்னா கூட தெரியாது. ஏதோ அங்க கவனிக்காம போட்டாங்க, மிஸ் ஆச்சு, கட்ல கவனிக்காம கூட போட்டாங்கன்னு சொல்லலாம். கரெக்டா அந்த பாட்டை மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்ல போட்டு அதை அவர் பண்ணதுதான் எல்லாத்துக்குமே ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்ப நீங்க வந்து தெரிஞ்சுதானே இது, அப்பனா இது தப்புன்னு தெரியாம நீங்க அந்த அளவுக்கு பண்ணல தெரியாம பண்ணாலும் அது தப்பா உங்களுக்கு தெரியல, அதான் மேட்ரு. இதை வச்சு இப்ப ஏதாவது பண்ணலாம்னு ட்ரை பண்ணிருக்காங்க. நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களை வந்து அது இதுன்னு சொல்லுவோம், அதுவே தப்புதான் ஆக்சுவலி. இப்ப நம்ம வீட்டுல இருக்க குழந்தை சொல்றோன்றது தப்புதான் சொல்லுவாங்க. மரியாதையா பேசணும் என்ற மாதிரிதான் சொல்லுவாங்க, அது இதுன்னு சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா அது இதுன்னா ஆடு மாடை சொல்றோன்ற மீனிங்ல தான் நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க. பெரிய குழந்தைங்கள வந்து அது இதுன்னு சொல்லக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நீங்க பப்ளிக்ல இருக்க ஒரு குழந்தைய வந்து நீங்க அப்படி எப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு. நான் கூட இது என்னன்னா, அந்த டைட்டிலும் வேற மாதிரி தான் வச்சிருக்காரு, இட்ஸ் கான் ராங்னு வச்சிருக்காரு. அந்த தம்ப்நெயில் பார்க்கவும் ஒரு மாதிரி ஏதோ இவங்களை அட்டாக் யாரோ பண்ண மாதிரி அப்படிதான் காட்டியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆச்சுங்க.
ராங்ன்ற டேர்ம் வந்து ஒரு கிளிக் பைட்டி டேர்ம் தான். லைக் வெஸ்டர்ன் யூனிவர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. பிராங்க்ஸ் கான் ராங், திங்ஸ் கான் ராங்னு போட்டா வியூஸ் வரும். அதுக்காக தான் அந்த கான் ராங்ன்ற டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. அதை எதுக்கு யூஸ் பண்றோன்ற ஒரு சென்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கோவப்படுறது, டக்குன்னு ரியாக்ட் பண்றது, ஐயோ கைப்படுது, அது வந்து அந்த சைட்ல யார் இருக்காங்கன்றதெல்லாம் வேற விஷயம். டக்குன்னு நம்ம கோவப்படுவோம், சில நேரம் வி லூஸ் அவர் எமோஷன்ஸ், அது அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுவோம். ஆனா இங்க நடந்தது ரிக்ரெஷன் இல்ல, அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து அதை எப்படி கண்டென்ட்டா மாத்தலாம், எப்படி ஹூக் வைக்கலாம், கான் ராங்னு போட்டு அது ஒரு கண்டென்ட்டா தான் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அட் வாட் காஸ்ட்னு பார்க்கும்போது இன்னொருத்தருடைய வறுமையை வச்சு வீடியோ போடுறது, டொனேட் பண்றதெல்லாம் வேற விஷயம். ஒரு டொனேஷன் பண்றோம்னா அதோட இன்டென்ஷன் என்ன, எதுக்கு அந்த டொனேஷன் பண்றோன்றது ஒண்ணு இருக்கு. அண்ட் டொனேஷன்ற வார்த்தையே எனக்கு வந்து பிடிக்கல. எனக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சக மனுஷன் அவனால முடிஞ்சதை ஹெல்ப் பண்றான், அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொருத்த அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான், அவ்வளவுதான். நான் வந்து காசு கொடுக்குறேன்றனால நான் சுப்பீரியர் ஆக மாட்டேன் யாருக்கும். காசு கொடுக்கும் போதே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கணும், இன்னொருத்தர் நம்மகிட்ட வந்து கையேந்தி வாங்குறாங்க, அவங்க நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்ஸ் இருக்கும். அவங்க பிஓல இருந்து அவங்க ஷூஸ்ல இருந்து நம்ம யோசிக்கணும். நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி வி டொனேட்னு போட்டு சோகமா போடுவாங்க காசு வாங்குறவங்க. Do you really think they'll be happy about this? இன்னொருத்தருடைய சேனல்ல வந்து லட்சக்கணக்கான பேர் பாக்குற இடத்துல நான் அழுதுகிட்டு இருக்கேன், அது ஒரு போட்டோவா போட்டு அவங்க மார்க்கெட் பண்றாங்க, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி நாட். அவங்களுக்கு வேற வழி இல்ல, they are helpless. இங்க காசு கிடைக்குதுன்னும் போது சரி ஓகே காசாச்சு கிடைக்குதேன்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டே தான் பண்றாங்க. they are not happy about it, only you are happy about it. கேட்டது வந்து இது இப்ப நம்ம பண்றோம்ன்றதால சொல்லுவாங்க டொனேட் பண்றத வந்து ஏன் வீடியோ எடுத்து இது அதான் இப்ப நம்ம டொனேட் நானே நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்பேன், நீங்க பண்ற ஹெல்ப் எதுக்கு வீடியோவா போடுறீங்க, இல்ல வந்து ஒரு ரீல்ஸ்ல ஸ்டேட்டஸ்டா கூட ஏன் போடுறீங்கன்னா அப்பதான் 4 பேர் பார்த்து பண்ணுவாங்க. இது 4 பேர் பார்த்து பண்றதுக்கே இல்ல, அவங்கவுங்களுக்கா தோணணும் இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் இது பண்றேன்னு வந்து ஷேர் பண்ணணும் இல்ல, உங்களோட சந்தோஷத்துக்காக உங்களால முடியுது மத்தவங்களுக்குன்றதாலதான் நீங்க ஹெல்ப் பண்றீங்களே, அது வந்து எல்லாத்துக்கும் காட்டணும்ன்றது அவசியம் கிடையாது என்ன கேட்டா. ஆனா அது கேட்டா அதான் சொல்லுவாங்க, நான் பண்றதை பத்தி இன்னொரு 4 பேர் பண்ணுவாங்களேன்னு. அது அவங்கவுங்களுக்கு தோணணும். இது வந்து இது இவர் சூர்யா சார் சொல்லியிருப்பாரு, அவர் பண்றப்ப ஏன் இது மாதிரி நீங்க பண்றது வந்து ரொம்பவே ப்ரமோஷன் பண்றீங்க, அட்வர்டைஸ் மாதிரி பண்றீங்களேன்னு கேட்கறப்ப, இது போய் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், நான் பண்றதை பார்த்து இன்னும் சில பேரு ஒரு பெருமைக்காவது ஏதாவது வந்து பண்ணிட்டாங்கன்னா அது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி அவர் வந்து நினைச்சு பண்ணாரு, அது வேற. பட் இது இவங்க எப்படி நினைச்சாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலா நான் என்னோட கான்செப்டே என்ன, இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னா யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவங்க போய் சொல்லணும், இவங்கள்ட்ட போனா ஹெல்ப் கிடைக்கும், நீங்க இவங்களை ட்ரை பண்ணுங்க, இவங்கள்ட்ட போனா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு அப்படி ஸ்ப்ரெட் ஆனா அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல குட்னு நினைக்கிறேன் நான். அந்த வீடியோ எனக்கு பர்சனலா அது பிடிக்காது, வீடியோல போடுறதோ இல்ல நான் 4 பேர்கிட்ட சொல்றதோ எனக்கு அது வந்து பர்சனலா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஆனா இவரு பண்றது பாருங்க, ஆக்சுவலி வந்து இவங்க ஹோமிஃபைன்னு இவங்க எல்லாம் சேர்ந்து ஆக்சுவலி நான் அதை அப்புறம் பேசலாம், கடைசியா சொல்லுங்க. ஒன்றும் வீடியோ எடுத்து போடாமலே பண்ணலாமே. எனக்கு வந்து ஐ ஹேவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். டொனேட் பண்றியா, சரி வீடியோ எடுத்து போடு, வீடியோ எடுத்து போட்டா 4 பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க, நல்லது போடலாம். ஆனா அதை எப்படி வீடியோ எடுத்து போடுற, உன்னோட இன்டென்ஷன் அதை எப்படி பிரசன்ட் பண்ற, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இன்ஸ்டால கூட வந்து ப்ரோக் காலேஜ் கிட்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து அனிமல் ரெஸ்கியூன்ற மாதிரி தான் நான் பண்ணி பார்த்திருக்கேன், அதெல்லாம் ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதை வந்து பண்றதுதான் இந்த கைண்ட் ஆஃப் ஹெல்பிங் லைக் வீடியோஸோ சேரிட்டியோ கைண்ட் ஆஃப் திங்ஸ். அதை வந்து ஒரு நல்ல விதமா பிரசன்ட் பண்ணா பிரச்சனை இல்லை. ஆனா இங்க வந்து இன்டென்ஷனே வேறையா இருக்கு. சேரிட்டி பண்றோன்றதெல்லாம் மறந்து எனக்கு கண்டென்ட் கிடைக்குது, எனக்கு வியூஸ் கிடைக்குது, அதனால நான் அதை பண்றேன்ற மாதிரி எனக்கு புரிய வருது. இந்த மாதிரி கான்றாங்னு வைக்கிறது, அழுகிறத தம்ப்நெயில்ல வைக்கும் போது எனக்கு தான் ஃபீல் ஆகுது, ஏன் அவங்க கூட சிரிச்சு கான்வர்சேஷன் பேசி நார்மலா பேசி ஒரு வீடியோ போட முடியாதா? இவரது பாருங்க, இவரது நல்லா இருக்கும், நான் பார்த்திருக்கேன். சரி ஓகே, அப்படி கண்டென்ட்டா போட்டாச்சு, என்ன பண்ணலாம்? பேக்லாஷ் வருது, என்ன பண்ணலாம்? ஒன்று அந்த பாட்டை ரிமூவ் பண்ணலாம், இல்லை அப்பாலஜிஸ் கொடுக்கலாம், இல்லை ரெண்டுமே பண்ணலாம். நார்மலான மனுஷனாக இருந்தால் ரெண்டுமே பண்ணணும். ஏன்னா கஷ்டமாக இருக்கணும், ரிக்ரெட் பண்ணுவோம், இப்படி பேசிட்டோமே அதுக்கு எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்களேன்னும் போது நம்ம ரிக்ரெட் பண்ணி பேசணும். அப்படி பேச விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஜஸ்ட் கட்டாச்சு பண்ணியிருக்கணும். அந்த பார்ட் அப்படியே தான் இருக்கு. சரி அந்த பார்ட்டை கட்டும் பண்ணல, அக்கௌண்டபிலிட்டியும் எடுக்கல, ஓகே அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் பி சைலண்ட். எப்பயும் அதான பண்றது, எப்பயுமே விஷயம் நடக்குதுன்னா இக்னோர் பண்ணா 4 நாள்ல மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அமைதியாயிடும், போயிடும். ஆனா இந்த வாட்டி ஒரு ஸ்டெப் மேல போய் பேசுறவங்களுக்குலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது, கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்குலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது. எனக்கு தெரிஞ்ச நிறைய கிரியேட்டர்ஸே எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி காப்பிரைட் வருதுன்ற மாதிரி. இன்ஸ்டால வந்து சுஜித் கீவ்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருந்தது. அதுக்கப்புறம் அருணுதயன் ஒருத்தர் யூடியூப்ல இருப்பாரு, அவருக்கு வந்திருக்கு. அது போக ஃபேஸ்புக்ல நிறைய 2-3 போஸ்ட் பார்த்தேன், அவங்களுக்கும் அங்கேயும் வந்திருக்கு, இன்ஸ்டாலே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் விஜய் சுத்து வந்து ஒரு இஷ்யூ நடந்துச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அங்கேயும் இதே மாதிரி எடுத்து
கிளிப்ஸ் போட்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. ஆனா அங்க ஒரு ரீசன் இருந்தது. இது வந்து எத்திக்கலா அன்எத்திக்கலான்னு தெரியல. ஆனா என்ன ரீசன் அவங்ககிட்ட இருந்ததுன்னா, விஜய் சித்து இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க, அந்த ஒரு பார்ட் மட்டும் தப்பா போச்சு, எல்லாருக்கும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நான் அது வந்து ஒரு ரீல்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. அந்த ரீலை நான் நைட்டு பார்த்தேன், காலையில போய் அவங்க வீடியோல அதை போய் செக் பண்ணி பார்த்தா அந்த பார்ட் இல்ல, கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பேசிக்கலி இதோடைய அவங்க சொல்ற ரீசன் என்னவா இருக்கலாம்னா, ஒரு டெலிட்டான பார்ட் எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணா தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் அதை பத்தி பெருசா பேசல. ஏன்னா எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் எத்திக்கல் டு கிரிட்டிசைஸ் சம்திங் தட்ஸ் நாட் பப்ளிக் எனிமோ. அதுக்காச்சும் ஏதோ ஒரு ஜஸ்டிஃபைபிள் ரீசன் இருக்கு. இங்க எதுவுமே கிடையாது. இங்க இன்னுமே அந்த வீடியோ இருக்கு, எந்த பார்ட்டும் கட் ஆகல. ஆனா கிரிட்டிசைஸ் பண்ணா மட்டும் நாங்க ஸ்ட்ரைக் அடிப்போம். விஜய் சித்துவோட கிளிப்ஸை நிறைய பேர் கட் பண்ணி போட்டு நான் பார்த்திருக்கேன், லைக் பாசிட்டிவா போட்டு. இப்ப கூட போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இருக்கும். அது எதுக்குமே ஸ்ட்ரைக் வந்தது இல்லை. இந்த ஒரு கிரிட்டிசிசமுக்கு ஒரு நெகட்டிவான ரீலுக்கு மட்டும் எப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்? இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் இந்த ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்தது யாருன்னா டிஓ. நம்ம எப்பவுமே டியர் பிஹைண்ட் வோட்ஸ் டிஓ பத்தி பேசுவோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்ட்லோட பத்தி பேசணும். அவங்கள பத்தி பேசும்போது நம்ம எதை மறந்துடுறோம்னா, இந்த யாரை வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க சொல்றா? அந்த கிரியேட்டர் தான். ஆப்வியஸ்லி இர்ஃபானோட கன்சென்ட் இல்லாம, விஜய் சித்துவோட கன்சென்ட் இல்லாம இந்த ஸ்ட்ரைக்லாம் வராது. இல்ல எங்க கண்டென்ட் யூஸ் பண்ணாலே ஸ்ட்ரைக் கொடுப்போம்னா, அப்ப பாசிட்டிவா போறவங்களுக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கணும்ல. இப்போ நான் போறேன், ஃபேஸ்புக்ல போறேன், விஜய் சித்து கிளிப் வரும் பாருங்க, ரேண்டமா போறேன், இதா வந்துருச்சு. இது வந்து அவங்களுடைய ஒரிஜினல் ஐடி கிடையாது, யாரோ கட் பண்ணி போட்டுருக்காங்க. இதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துறாதீங்க. இதுக்கே நீங்க ஸ்ட்ரைக் கொடுக்கல, உங்க கண்டென்ட்டை யூஸ் பண்ணிருக்காங்க, 33,700 லைக்ஸ் வந்திருக்கு, ஏன் ஸ்ட்ரைக் கொடுக்கல? கரெக்ட் தானே? மைண்ட்ல இருக்கதெல்லாம் ஒருத்தர் பேசலாம். வாங்க அடுத்து. இல்ல ஆக்சுவலி இது வந்து நமக்கே நடந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து எல்லாருமே இப்போ முதற்கொண்டு நேற்றுக்கா இன்னைக்கு கூட ஒருத்தங்க ரீசன்ட் டைம்ல கூட விஜய் சித்து vlog போடுங்க. அதுல என்னன்னா, அது எதுக்காக காப்பி, நான் கூட அவங்களே ஒரு வீடியோ சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி நம்ம வீடியோ ரியாக்ட் பண்ணி போட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, அவர் யூஸ்வலா பாசிட்டிவா எடுத்துக்கிறது தானே, ஸோ இதையும் ஜாலியா எடுத்துக்கிட்டாரு போல இருக்குன்னு நினைச்சேன். பட் ஆனா அவர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை, ஐ மீன் மற்றவங்க கொடுத்துருக்காங்க போல இருக்கு, காப்பிரைட் கிளைம் பண்ணி அதை வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணா கூட ஓகே. ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளோட இதுல பார்த்தாலே நம்ம ஐ மீன் சப்ஸ்கிரைபர் வச்சு பார்ப்பாங்க, அதனால ஓகே ஃபைன் விடலாம். அது பிளாக்கும் வேற பண்ணிடுறாங்களா, சோ அது நம்ம வீடியோ எடுத்தும் வேஸ்ட், அதை போட்டு அவங்க ஆடியன்ஸும் பார்க்க முடியாதுங்கிற. ஆமா, அதனால தான் நாங்க ஆக்சுவலா அது ஸ்டாப் பண்ணது. அதே மாதிரி நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரியாக்ஷன் வீடியோ பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து கிளைமா இருக்கும், அதனால அது வந்து நம்மளுக்கு ஒரு யூஸும் இல்லைன்ற மாதிரி தான் வச்சுக்கோங்க. கிளைம் இருக்கும், பிளாக் பண்ணி இருக்குன்னா வந்து அவங்க போட்ட பிறகு சம்டைம்ஸ் ரேண்டமா அவங்க கிளைம் பண்ணிடுவாங்க. சோ கிளைம் பண்றப்ப அதனால இது கிடையாது, ரெவென்யூ அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடும். எங்களுக்கு என்னன்னா பாக்குறாங்க, அது நம்மளுக்கு ரெவென்யூ வருது இல்லன்றது அதான் சொல்ல. மேக்சிமம் 2-3 வீடியோ அதுதான் ரெவென்யூ வராது. ஓகே, ஆனாலும் பாக்குறாங்க, நம்ம பாக்குறாங்கன்றதுக்காக நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அது அந்த இதெல்லாம் கூட பண்ணமே, அது நக்சலைட் மாத்தி சொல்லிட்டேன், சாரி. ஆனா எனக்கு இதுவும் தான் புரியல, இப்ப பண்றவங்க எல்லாருக்குமே பண்ணலாமே, ஏன் இந்த மாதிரி கிளிப்ஸ் கட் பண்ணி போறவங்களுக்கு யாருக்குமே பண்றது இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியல, பிளாக் பண்ண மாட்டாங்க. அதான் அவங்கள பத்தி நெகட்டிவா போர்ட்ரேட் பண்றாங்கன்னா உடனே பண்றாங்க, அது எனக்கு தெரியல. நம்ம ரியாக்ஷன்ல வந்து நெகட்டிவா நம்மளும் எதுவும் சொல்லல, பட் தெரியல. அது வந்து அவங்களோடத வச்சு நம்ம பண்றோம்ன்றதுக்காக அவங்க பண்ணுவாங்களா இருக்கும். அது ஓகே, அது அவங்கவுங்க இது. நம்மள தலைவர் மாதிரி பெருந்தன்மையா இருக்கவங்களும் இருக்காங்க. சினிமா டிக்கெட். ஆமா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு உண்மையாலுமே பாத்தீங்கன்னா நாங்க சேனல் ஆரம்பிச்சதுல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணது வந்து சினிமா டிக்கெட். அவங்கதான், தினேஷ் அவர் தான் பண்ணாரு. இன்னும் ஆனா ஜேகே இன்னும் ஒரு நியூஸ் போகல. தலைவர் என்ன பண்ணுவாரு? இல்ல, நான் ஆக்சுவலி டேக் பண்ணிருந்தேன், அப்பனா போயிருந்திருக்கும் அவருக்கு நோட்டிபிகேஷன். பட் நோட்டிபிகேஷன் பார்த்தா அவர் வந்து ஜஸ்ட் லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காரு. அதுதான் ரீசன். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதான் போகுதுங்கிறது. கவனிக்காம கூட விட்டுருக்கலாம், தெரியல அது என்னன்னு பாப்பா ஃபியூச்சர்ல. இப்ப இர்ஃபான் வந்திருக்கு, காரைக்கால் மீம்ஸ் போட்டிருக்காங்க, நார்மலான பாசிட்டிவா போட்டிருக்காங்க. காரைக்கால் பள்ளிவாசல் நுங்கம்பாக்கம் போட்டு ஒரு பாசிட்டிவான மீம். இதுக்கே ஸ்ட்ரைக் கொடுக்கல. அது
இந்த வந்துருச்சு டாம் க்ரூஸ் 67 போட்டிருக்காரு. இவருக்கு ஏன் ஸ்ட்ரைக் கொடுக்கல? நார்மல் கிளிப்பை கட் பண்ணி போட்டிருக்காரு. ஒன்ஸ் அகேன் உங்க கண்டென்ட் தான் யூஸ் பண்ணிருக்காரு, ஸ்ட்ரைக் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? ஏன்னா அந்த என்கேஜ்மெண்ட், அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு ஃபாலோயிங், அந்த லைக்ஸ் எல்லாமே தேவை. அல்டிமேட்லி அவங்களுக்கு தான் கன்வெர்ட் ஆகும் வியூஸா. ஆனா கிரிட்டிசிசம் வந்து நம்ம சொன்னா ஸ்ட்ரைக் அடிச்சிடும். விஜய் சித்துவாச்சு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. நான் அது சரின்னு சொல்ல வரல, அட்லீஸ்ட் ஹி டிட் சம்திங். ஆனா இர்ஃபான் சைடுல வந்து எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்காமலே நான் வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பேன். நான் தப்பு பண்ணேன், தப்பு சொல்லக்கூடாது, நானும் தப்பு ஏத்துக்க மாட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் தோணுது, உங்களுக்கு அப்படி கிரிட்டிசிசம் வரக்கூடாது, உங்களுக்கு நல்ல பேர் தான் இருக்கும்னா என்ன மயிருக்கு நீங்க வந்து யூடியூப்ல வீடியோ போடுறீங்க? சாரி ஃபார் மை லாங்குவேஜ், ஆனா இப்படி பேசினாச்சும் உங்களுக்கு சூடு சுரணம் மான ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறதுக்காக கேட்கறேன். கரண்ட் சுடு சொன்னா வரும். ஓகே நண்பர்களே, கரண்ட் வந்துருச்சு, நல்ல வேலை சேவ் ஆயிருக்கு. அப்பா எங்க விட்டேன்? இட்ஸ் காட் வே ஆஃப் டெல்லிங் மீ காம் டவுன். ஓகே எங்க விட்டேன்? ஸோ பேசிக்கலி ஒரு கிரியேட்டரோட கன்சென்ட் இல்லாம ஒரு டிஜிட்டல் பார்ட்னர் நினைக்கிறவங்க டிஓ வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது. நம்ம எல்லாருமே என்ன, தே டேக் ஆல் த புல்லட்ஸ். அவங்க ஏதோ புல்லட்ஸ் வெஸ்ட் மாதிரி இவங்க எல்லாம் அடி வாங்கிக்கிறாங்க, டிஓவும் சரி பேண்ட் உட்ஸும் சரி. ஆனா யாரு கொடுக்க சொல்றா அதுதானே முக்கியம், ரெண்டுமே முக்கியம். அதுக்கு இவங்களை விடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் நடக்கும்போது இது டியூஸ்டே தான் வந்து அந்த கான்ட்ரவர்சிலாம் ஆரம்பிச்சது. வீடியோ அவங்க சண்டே போட்டாலும் டியூஸ்டே தான் அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்குமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் நெகட்டிவாக மாறிச்சு. அப்பயே வந்து நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா வீக்லி ரீகேப்ல வாரத்தில் நடக்கும்போது அதை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்துட்டு இர்ஃபான் உன் ஃப்ரெண்டு அதனால தான் பேச மாட்டா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஒரு விஷயத்தை நான் நல்லா கிளீனா சொல்லிடுறேன். ஜஸ்ட் பிகாஸ் ஐ மேக் கொலாப் வீடியோஸ் வித் சம்ஒன் டசன்ட் மீன் தே ஆர் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் டிஃபெண்ட் தெம் லைக் எனிதிங். அப்படி நான் வந்து இருந்தேன்னா நான் ஏ2டி பத்தி பேசிருக்க கூடாது. அவர் கூட நான் நிறைய கொலாப்ஸ் பண்ணியிருக்கேன். தருணை பத்தி நான் பேசிருக்க கூடாது. இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட் யூடியூபை தாண்டி. ஆனாலும் நான் பேசியிருக்கேன். எனக்கு அது ஒன்ஸ் அகேன் இட்ஸ் மை விஷ் வெதர் நாட் டு டாக் அபவுட் இட் ஆர் டாக் அபவுட் இட். இந்த விஷயத்தை நான் பேசும்போதும் எனக்கு வந்து ஒரு நபரை பத்தி பேசுற கண்டென்ட் எனக்கு போட பிடிக்கல. ஏன்னா முன்னாடி நான் போடும்போது அது வேற மாதிரி புல்லிங் கைண்ட் ஆஃப் திங்கா போச்சு, அது வர்சஸ்ன்ற மாதிரி போச்சு, எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோ போடும் போதும் 2-3 கிரியேட்டர்ஸ் பத்தி ஹோல் ஒரு பேக்கேஜா தான் போடணும்னு நினைக்கிறேன். நீங்க அதை வந்து வேற மாதிரி மாத்தினா நான் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒன்ஸ் அகைன் நான் இர்ஃபான் பத்தி பேசிருக்கேன், விஜய் சுத்து பத்தி பேசிருக்கேன், நீ எதை மாத்துவீங்க? அது ஓகே, பட் நான் அப்படி நான் வந்து அந்த ஒரு மீனிங்ல போடல. அவரை பத்தி பேசணும் இவரை பத்தி பேசக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு தோணுச்சுன்னா நான் பேசுவேன், பேச வேணாம்னு தோணுச்சுன்னா நான் பேச மாட்டேன். அது என்னுடைய விஷ். அண்ட் என் ஃப்ரெண்டுனாலும் நான் பேசுவேன். நாளைக்கு சத்யாவே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றான், அது வந்து எனக்கு பிடிக்கலன்னா ஒன்னு நான் அவன்கிட்ட போய் பேசலாம், இல்லைன்னா நான் வீடியோலையும் பேசலாம். ரெண்டுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்குமே பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்க பேசுறது பிரைவேட் கான்வர்சேஷன், we are friends offline. ஆன்லைன்ல வரும்போது we are just YouTubers. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அதனாலேயே இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரனாலேயே நான் எந்த கிரியேட்டர்ஸ் கூடயும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறது இல்லை. நான் போகணும்னு நினைச்சேன்னா இப்பயும் வந்து நீங்க சொன்னனால இந்த வீடியோ போடல. நான் இந்த வீடியோ போகணும்னு நான் இப்பயே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரைக் விஷயம் நடந்தது விஜய் சுத்து மேட்டர்ல. நான் பேசாதது காரணம் ஏன்னா அது வந்து ஒரு ரீசன் இருந்தது. நான் ஒரு வீடியோ போடுறேன், அது டெலிட் ஆயிடுச்சு. அதை வச்சு இன்னொருத்தர் வந்து ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணா நான் அதை எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அது ரைட்டா ராங்கானு எனக்கு தெரியல. ஸோ அதனால ஓகே அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். இது பத்தி ஒரு வீடியோ செப்பரேட்டா போட வேணான்னு இருந்தேன். இப்போ இன்னொரு வாட்டி இது நடக்கும்போது, ஒரே விஷயம் நடக்கும்போது இது ரெண்டையும் சேர்த்து நான் பேசணும்னு நினைச்சேன். அண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் பத்தி பெருசா யாரும் பேசல, எல்லாம் பேசினது அந்த கண்டென்ட் தப்புன்றது. நான் இங்க வந்து ஒரு யூடியூபரோட பிஓவில அந்த கண்டென்ட் எப்படி பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு, அது ஏன் தப்பு, ஏன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட கூடாதுன்னு நான் பேசுறேன். இந்த விஷயம் நான் பேசணும்னு தோணுச்சு, ஏன்னா யாரும் பேசல, அவ்வளவுதான். மத்தபடி நான் பேசணும் பேசக்கூடாதுன்றது என்னோட முடிவு தான். இது வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த கமெண்ட் பார்த்து நானும் சரி ஓகே தெரியாம போடுறாங்க புரிஞ்சுக்காம போடுறாங்கன்னு விட்டுக்கலாம். ஆனா அதை ஃபீட் பண்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும்போது நான் அதை பேசிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் பேசிட்டேன். அப்படி நான் பயஸ்ட்னு தான் நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் வீடியோ பார்க்காதீங்க. நான் பயஸ்டாவே இருந்துட்டு போறேன். எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பேச முடியும். ஏன்னா ரொம்ப நாளா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி பேசுவேன், எப்படி பேசுவேன், ஏன் பேசுறேன். கேன்சல் பண்ண வேண்டியவனே எவனும் கேன்சல் பண்ண மாட்டீங்க. என்னைய பிடிச்சி எவனோ பண்ண தப்புக்கு என்னைய பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த விஷயத்தை பத்தி ஆனா இந்த ஒரு விஷயம் தான் என்கிட்ட இவருக்கு பிடிச்சது. இது அதனாலதான் வந்து இவர் நான் ஃபாலோ பண்றது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்றேன். ஒரு இந்த அளவுக்கு வீடியோ போடாம நார்மலா பேச ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்றேன். ஏன்னா அவர்கிட்ட இந்த ஒரு விஷயம் பிடிக்கும். அதாவது தப்புனா தப்பு நம்ம கேட்கணும். ஆக்சுவலி எனக்கே அவரை கனெக்ட் ஆனது அந்த ஒரு விஷயத்தாலதான். ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் பார்த்தது கிடையாது. இவர் உண்மையாலுமே இவரோட வீடியோஸ் பார்க்க மாட்டேன், இவரு பாப்பாரு. அப்ப நான் சொல்லுவேன் இவர் என்ன அவர் பாட்டுக்கு நார்மலா பேசிட்டு இல்ல என்ன உனக்கு இருக்குன்னு. அப்புறம் நான் உட்காந்து நான் அவர் ஆக்சுவலி இவரு பார்க்கும் போது நான் குக் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப எனக்கு கேட்கும் போதுதான் ஓகே நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஒரு வீடியோ பார்க்கும்போது நம்ம என்ன யோசிப்போமோ அதை தான் ஒருத்தர் பேசுறாருன்ற மாதிரி ஆச்சு.
அது அப்புறம் தான் நான் இதோட வீடியோஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி சொன்னா இந்த கிரிட்டிசைசேஷத்தை அக்செப்ட் பண்றதும் அதை வந்து நார்மலைஸா ஓகே அது வந்து ஒரு பெரிய இது கிடையாது, கொலை குற்றம் மாதிரி சில பேர் பிஹேவ் பண்ணுவாங்க, அது மாதிரி எடுத்துக்கூடாது. இவர் வந்து கிரிட்டிசைசேஷன் வைப்பாரு, அதே சேம் டைம் வேற ஏதாவது வச்சாலும் அது வந்து ரீசனபிளா இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்க. அதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணது. இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல, நம்ம வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றது வந்து ஈவன் சில வீடியோஸ்க்கு வருதுன்னா டெலீட் பண்ண மாட்டேன். ஆமா, இன்னுமே இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப பேடா ஃபேமிலிய பத்தியோ இல்ல அது மாதிரி யூஸ் பண்றாங்க, யாராவது மென்ஷன் பண்ணி பேசுறாங்கன்னும் போது மட்டும்தான் நாங்க அந்த மாதிரி கமெண்ட் மட்டும் தான் டெலீட் பண்ணுவோம். மத்தபடி அவங்க போடுற எல்லா கமெண்ட்டுமே இருக்கும். நீங்க பண்ணல நல்லா இல்ல அது இல்லன்னு சொல்றது எல்லாமே ரியாக்ஷன் சொல்றாங்க. அவங்க ஒருத்தர் வந்து ஒஸ்ட் ரியாக்ஷன் என்ன சொல்லிட்டாருன்னு நான் போயிட்டு அந்த கமெண்ட் டெலீட் பண்ணேன்னா அப்புறம் வந்து அது ஏன்னா நாங்க பெஸ்ட்னு சொல்லும் போது நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ வஸ்ட்னு சொல்லும் போது நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாத்துக்குமே எல்லாமே பிடிக்கும்ன்ற சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே எங்களை பிடிக்கணும்னு கிடையாது. ஒருத்தவங்க நீங்க பெஸ்டா பண்றீங்க நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நாங்க அதை அக்செப்ட் பண்ணோம்னா, ஒருத்தங்க நல்லா இல்ல நீங்க பண்றது நல்லா இல்ல இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா அதுவும் நாங்க கேட்டுதான் ஆகணும். எங்க இதுல வந்து அது வந்து நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய இது கமெண்ட்லாம் அப்படியே நெகட்டிவா இருந்தாலுமே பரவாயில்ல, ஓகே அவங்களோட தாட்சி அவங்க சொல்றாங்க, அவங்க அது வந்து சொல்லக்கூடாது, நான் நீங்க சொன்னா டெலீட் பண்ணுவேன்ற மாதிரி பண்றதுலாம் அது கரெக்ட். பேடா வந்தா மட்டும்தான், பேட்னா எப்படி சொல்லுது தெரியும், அது மத்தவங்க படிச்சா மூஞ்சி ஸ்லிப்பா இருக்கும்ன்ற மாதிரி கமெண்ட்ஸ் மட்டும்தான் நாங்க டெலீட் பண்ணுவோம். மத்தபடி மத்த கமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு விஷயமும் சம்டைம்ஸ் தெரியல, நம்மளுமே ஏதோ ஒரு ஃபியூச்சர்லயோ எப்பயோ வந்து வீடியோல தப்பு பண்றோங்கிற பட்சத்துல இந்த மாதிரி இருந்துடக்கூடாது. லைக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே ஆக்சுவலி தெரியாது. ஏன்னா இப்ப நம்ம வீடியோ எடுத்து போடுறோம், இந்த டைம்ல எங்களுக்கு வந்து அது தப்புன்றது தெரியாம போயிருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் மெச்சூர்ட் ஏஜ் மெச்சூர்ட் ஆகும் போது ஐயோ இது நம்ம இப்ப தப்பா பேசிருக்கோமே போது அந்த டைம்ல மத்தவங்களுக்கும் தோணும். இப்ப நம்ம இதுல இருக்கும்போது தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது தப்பா இருக்கேன்னும் போது சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஆப்வியஸா கட் பண்ணி தான் ஆகணும். அது அதுக்கு மேலேயும் நம்ம அப்படியே விட முடியாது. அண்ட் அவர் சொன்னது அதே மாதிரிதான், நீங்க உங்களுக்கு பார்க்க பிடிக்கும். ஏன்னா சில வீடியோஸ் எல்லாம் கீழே வந்து சொல்லுவாங்க, நீங்க பண்ணாதீங்க, தயவுசெய்து இந்த வீடியோ பண்ணாதீங்க, அது பிடிக்கல, அது பண்றேன் இது பண்றேன்னு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க பாக்குறோம், அவ்வளவுதான். ஆப்வியஸா உங்களுக்கு பிடிக்குதுன்னா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி பிடிக்கல உங்களுக்கு அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்கன்றாங்கல்ல. லைக் இது வரைக்கும் வந்து அதனாலதான் நான் அந்த விஷயத்துல தலையிடவே மாட்டேன். அதாவது நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனல், வீடியோல கூட சொல்லியிருக்க மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னது முடிவு பண்ணிட்டே வந்தது. அது ஃபார்மேட்டே வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ற ஃபார்மேட்டே வேணாம். சில அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்ங்கிறது அந்த அந்த எப்படி சொல்றது ஆடியோ ஃபைல் அவ்வளவு தூரம் இருக்கும், ஒரு 10 செகண்ட்ஸ் அதுல வைக்க முடியல. சரி இது ஒரு கிளிப்பா இருக்கட்டுமே வச்சது, அது அப்படியே இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா அது கூட பாக்கல இதுல இருக்குங்க, கடைசியில வரும்ல லைக் சப்ஸ்கிரைப். அதனாலதான் நாங்க வீடியோல வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டோம் மோஸ்ட்லி. ஆமா, அதான் சொல்றேன். ஒரு சில வீடியோ உங்களுக்கு நாங்க பண்றது பிடிக்கலன்னா நீங்க பார்க்க வேணாம்னா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எங்களை வந்து பண்ணாதீங்க நீங்க சொல்லி கீழே சொல்லாதீங்க. ஏன்னா அது இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்குதுங்கிறப்ப அது வந்து அவங்களுக்குமே இருக்கும் என்னன்னு, அதனாலதான். நான் பேசுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பேசிட்டாங்க. எம்டி ஹேண்ட் பேசியிருக்காரு, அருணுதயன் பேசியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. இப்போ நான் பேசினா மட்டும் மாறிட போதா? கிடையாது. இதுக்கான சொல்யூஷன் என்ன, அதையும் நான் பேசிட்டேன் ஆல்ரெடி. கேன்சல் கல்ச்சர்னு பேசிட்டேன். நீங்க ஒருத்தவங்களை அக்கௌண்டபிளா வச்சுக்கிற வரைக்கும் ஒண்ணுமே மாறாது. உன்னை மதிக்கணும்னா உன்னை ஏன் மதிக்கணும் நீ காட்டணும். நீ எப்படின்னு 4 நாள் இந்த விஷயத்தை பத்தி பேச போற, அப்புறம் மறந்துடுவேன். உன்னை எதுக்கு நான் மதிக்கணும்? நான் வீடியோ போறதுனால மாறாது, நீ மாத்துனா மாறும், அவ்வளவுதான். இந்த விஷயத்துல வந்து நான் இன்னொரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இர்ஃபானுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த விஷயத்துல பார்த்து அனாயானவங்க அவர் எதுவுமே இதுக்கு ரிப்ளை பண்ணன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஸ்ட்ரைக்கும் கொடுக்குறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்றாங்க. பரவாயில்ல, ரோசெல்லாம் வருது, சிட்டிக்கு கோவம் வருது, கோவம் வரட்டும். ஆனா இது ஒரு கிரியேட்டருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான், எனக்கும் சேர்த்து. நாளைக்கு நான் ஏதாச்சும் பண்ணி அதுக்கு அக்கௌண்டபிலிட்டியே எடுக்காம இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம வீடியோ போட்டேன்னா எனக்கும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னையும் அக்கௌண்டபிளா வச்சுக்கோங்க. அப்ப மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமே தவிர ஒரு கிரியேட்டர் இன்னும் கிரியேட்டர் பத்தி பேசினா டிராமா தான் நடக்கும். நீங்க டிராமா மட்டும் தான் எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்யூஷன் எல்லாம் எதிர்பார்க்கல. இன்னொருத்தன் இவனத்தை அடிச்சுப்பான், நம்ம என்ஜாய் பண்ணலாம், பாப்கார்ன் சாப்பிடலாம், போவாங்கடா. எஸ்,
GBU ட்ரைலர் வந்திருக்கு நண்பர்களே. எனக்கு ஆக்சுவலா பிடிச்சிருக்கு ட்ரைலர். லுக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு லியோ வைப்ஸ் கொடுக்குது. லுக்கு பார்த்தே நான் கொஞ்சம் வாங்கிட்டேன். எனிவேஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். படம் பார்த்துட்டு முடிவெடுப்போம். எனக்கு நல்லா தான் இருக்கும்னு தோணுது. இந்த புலி பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, அது ஆக்சுவலா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அது மெயின் ஸ்ட்ரீம்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, ஒரு படத்துல யூஸ் பண்ணுவாங்க. பட் பார்க்கலாம். டீசரை பார்த்துட்டு இப்படி தான் ஃபயர் விட்டோம், ஒரு பாட்டு போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் பார்த்துட்டு ஃபயர் விடுறோம், படம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. பார்ப்போம், நல்லா இருக்கும். அந்த காமெடி நல்லா இருக்குல்ல. This woman from the cricket match now has over 200k followers. What is your take on the situation? All she did was exist and people found her Insta profile in hours. Don't y'all think that every person deserves to have privacy? இது பிரைவசியான விஷயமான்னு தெரியல. ஏன்னா அவங்க பப்ளிக்கை கொண்டு தான் வச்சிருந்தாங்க. ஸோ ஃபாலோவர்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஏன்டா ஜாப்லெஸ்ஸாக போய் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கேட்கறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு ஆக்சுவலாக எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன். அது வந்து ஃபன்னியாக இருந்தது. தோனி கேட்ச் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து கொடுத்த ரியாக்ஷன். கிரிக்கெட் பற்றி பேசல, ஓடிடாது. எல்லா வீடியோலும் கிரிக்கெட் பத்தி பேசுறேன். ஓகே, எனிவேஸ் இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. என் கருத்தை நான் சொல்லிட்டேன். ஜாப்லெஸ் மதர்ஸ் யூசிங் இன்ஸ்டாகிராம் தான் என் பதில். அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் ஆக்குனதோட ஓகே, அதுக்கு போய் ஃபாலோ பண்ணி இப்ப நான் அந்த மாதிரி இப்படி பண்றேன். அப்ப எதுக்கு போய் தேவையில்லாம போய் அட்டென்ஷன் கொடுக்குறேன்? ஆடியன்ஸ் தான் பிளேம் பண்ணி ஆகும். பிளேம் பண்ணணும்னா தட் இஸ் ஆஃப் கோர்ஸ். I think whole movie is gonna be a huge brain rot session. Random this gonna pop out for every 5 minutes. எடிட்டே EFX எடிட் மாதிரி இருக்கு. ஒரு இமேஜ் வந்துட்டு அதுக்கப்புறம் வருது. What else do you expect? மார்க் ஆண்டனி அப்படிதான் இருந்தது. அது மூவியா இருந்தாலும் படம் நல்லா இருந்தது. ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மாதிரி இந்த படம் இருந்தா கூட போதும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா லுக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸாக்ட்லி அதுதான் எனக்கு அந்த படத்துலயுமே அந்த எப்படி ஒரு ஃபேண்டசியான வேர்ல்டுமே கிரியேட் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஆமா, அது வந்து ஒரு என்கேஜா இருந்தது. ஆமா, எனக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஆனா அதேதான் நம்ம வந்து இந்த படத்துக்காக கூட்டிட்டு போவியா? இந்த இதுதான் சொல்ல வந்தேன். என்னன்னா இந்த பாட்டு வந்து ரியாக்ட் போட்டோம், அது 2 பாட்டுக்குமே வந்து நெகட்டிவா ரியாக்ட் பண்ணும். பட் ஆனா இதுக்கு ட்ரெய்லர் ரியாக்ஷனுக்கு எனக்கு தெரியல, யாரும் டைமிங் சரியில்லை, டைமிங் லேட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. நிறைய பேர் பார்க்கவே இல்லை. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க. ஐ திங்க் இந்த இதுல யாருமே நெகட்டிவா கமெண்ட் பண்ணவே இல்லை. எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. நெகட்டிவா கமெண்ட் பண்ண வேண்டியவங்க பார்க்கலன்னு அர்த்தம். அப்ப புரியுதா? தெரியல, என்னமோ எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். அந்த இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, நம்ம பார்த்துட்டு ரிவ்யூ பண்றோம். டிக்கெட் புக் பண்ணியாச்சா? பண்ணிட்டேன். இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டேன். நடந்தாலும் படம் நல்லா இருந்தா ஓகே. ஓரளவுக்கு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இல்லை. நான் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனுக்கு இருந்தா போதும். I lost it when தலை செட் காரு மேல பதானம். அதெல்லாம் ஆக்சுவலாவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுப்பா. உங்களுக்கு எப்படியோ எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இவனுங்க வேற விடாமுயற்சி நல்லா இல்லைன்னு சொல்லும் போது என்ன அனில் நானுங்க, ஓட்டு நல்லா இல்லைன்னு சொல்லும் போது ஆமை. நான் என்ன அனிலா ஆமையா? முதல்ல ஒரு முடிவு இல்லை, அப்புறம் வந்து சொல்லு. இதுவும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஆக்சுவலா அந்த டேர்ம் லம்பாடின்றது ஒரு கேஸ்டிஸ்ட் டேர்மா. அது நான் ஆக்சுவலாக ஏதோ ஒரு காமெடியில் வரும், வடிவேல் காமெடியில் வரும், அதை வச்சு தான் யூஸ் பண்ணேன். அது ஒரு கிபரிஷ் வேர்ட்னு நினச்சேன், லைக் அந்த கொங்கா மாதிரி. ஸோ எஸ், ஐ வில் நாட் யூஸ் இட் இன் த ஃபியூச்சர். அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் டிஎம்லாம் வேறு பண்ணியிருக்கீங்க. ஓகே நண்பர்களே, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சீரியஸ் வீடியோவாக மாறி ஓகே, இதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன், மனசில் இருந்தது. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முதல் இந்த வார்த்தைக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்? ட்ராமா இருந்தது, கிரிக்கெட்டில் நல்லா தான் போச்சு, 6 out of 10 கொடுக்கலாம். நீங்கள் கண்டென்ட் கம்மியாக கொடுத்துருக்கீங்க, நிறைய கண்டென்ட் போடுங்க. நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியா தூங்குங்க. ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் கண்டுபிடிச்சு என்னென்ன சொல்றாங்க, லைக் எப்படி சொல்லுங்க, நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அதுக்கே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம இல்ல அதை இப்ப அவங்க சொன்னதான் இவர் கரெக்டா எடுத்துக்கிட்டாரு. அதான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்றாருல. சரி, அவங்க மெசேஜ் பண்ணாங்க, சரி ஓகேன்னு அது போவாம பர்சனலா தனியா எடுத்துக்காம அது வீடியோல வந்து அவர் சொல்லி ஆமா அது தப்புதான்றது, அது அப்பாலஜிஸ் பண்றது நல்ல விஷயம் தான். அது நம்மளுமே ஃபியூச்சர்ல அது மாதிரி ஃபாலோ பண்ணலாம். நார்மலாவே இப்போ நிறைய இது இப்போ வீடியோஸ்க்கு சொல்றது எல்லாமே சில பேர் டீசெண்டாக சொல்லுவாங்க. ப்ரோ இந்த மாதிரி நீ பண்ணீங்க, இது தப்பு, இது மாதிரி பண்ணுங்கன்றப்ப அவங்க சொல்ல போறப்ப நம்ம அவங்க சொல்ற விஷயத்தை ஏத்துக்கணும்ன்ற மாதிரி ஃபீல் வரும். எம்புரானுக்கு ட்ரெய்லருக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நீட்டா இந்த மாதிரி பண்ணுங்க. ஐ திங்க் மலையாளின்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டோம், இந்த மாதிரி பார்க்காதீங்க, எதுவும் தெரியாம டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு போட்டாரு. அதே இது நிறைய பேர் இப்படி திட்டுற மாதிரி போட்டாங்க. 2 பேரும் ஒரே கான்டெக்ஸ்ட தான் சொல்றாங்க, பட் ஆனா சொல்ற விதம் ஒண்ணு எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அதுதான் சொல்றேன், யார் சொல்றது எடுத்துக்கணும்ன்றது நம்மளதுல இருக்கு. 2 பேரும் நான் 2 பேர் சொல்றதையும் எடுத்துப்பேன்.
அவங்க சொல்றவே தப்பா இருந்தாலும் நான் எடுத்துப்பேன். எப்ப எடுத்துப்பேன்னா அது அவங்க சொல்ற விஷயம் கரெக்டா இருந்தா எடுத்துக்குவேன். தப்பா இருந்துச்சுன்னா அதை எப்படி சொன்னாலும் ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ. நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. இவர் வீடியோல இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஆனஸ்டா இருக்கு. இஷ்யூஸ் பத்தி பேசும்போது அவர் சொல்ற அந்த விஷயங்கள், அவர் நிக்கிற ஸ்டாண்ட் வந்து கரெக்டா இருக்கும். அவர் சொன்னாரு சத்யா வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனே தப்பு பண்ணாலும் நான் போய் கேட்பேன். நான் ஒரு யூடியூப் ஆக்சுவலி இது ஆமா இதுமே நான் சொல்லுவேன். அந்த இது இருக்குல்ல, நான் வந்து இஃபான் அந்த வீடியோ நான் பார்த்தேன். எனக்கு பார்க்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆனதுன்னா, ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னும் போது இறங்கி போய் ஃபர்ஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் அதான் சொன்னாங்க. ஓகேவா, அது கார்ல உட்காந்துட்டு பண்றது எனக்கே பிடிக்கல. எனக்கு ஆக்சுவலா போய் நான் இதுக்குமே நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். கமெண்ட் பண்ணிட்டேன் நான். எனக்கு அது பிடிக்கல, அந்த ஆக்ஷன் வந்து எனக்கு பிடிக்கல அவர் பண்ணது. அவரு ஓகே, அவரு வந்து ரோட்ல நிக்கிறாரு, இறங்க முடியாது. அட்லீஸ்ட் அவங்க வைஃப் பின்னாடி இருந்தவங்க போய் இறங்கி போய் கொடுக்கணும். அவ்வளவு பெரிய ஆளுங்களே கீழே இறங்கி வந்துதான் பண்றாங்க. ஈவன் அம்பானி கூட நான் சொல்றேன், அது மாதிரி இருக்கவங்களே பண்றாங்க. அதுவே எனக்கு பிடிக்கல. சரி, எதுக்கு போய் இதுக்கெல்லாம் இவங்க ரிப்ளை பண்ணணும்ன்ற மாதிரி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்களும் திட்டி தான் போட்டிருந்தாங்க, நீ இப்படி பண்ற சரியில்லை, அது சரியில்லைன்னு. அதுக்கு கீழே பார்த்தா அவ்வளோ பேட் கமெண்ட். நீ இதே வந்து ஆல்ரெடி அவங்க வந்து கொலாபரேஷனுக்கு பண்ணிருக்காங்க போல இஃபானும் பார்வதியும். அப்போ உனக்கு தேவைப்பட்டாங்கன்றதுக்காக நீ பண்ண, அப்போ நீ சப்போர்ட் பண்ண, இப்போ உனக்கு நீ டெவலப் ஆயிட்டன்றதால அவனை பண்ண மாட்டேங்கிற. எனக்கு புரியல, ஒருத்தங்க தப்புன்னு சொல்றதுல என்ன இருக்கு, எனக்கு அது புரியல. எனக்கு ஆக்சுவலி அந்த கமெண்ட் பார்க்கும் போது என்ன இப்படி இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுல அவங்களும் சொல்லியிருப்பாங்க நான் கொலாபரேஷனுக்காக நீ கிரிட்டிசைசம் வைக்கிற அப்படின்னா அது நல்லதோ கெட்டதோ இன்னொருத்தர் வைக்கிறப்ப அதை நீ வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்றவங்க சொல்லட்டும்னு இல்ல, நான் சொல்றேன் இவர் சொன்ன மாதிரிதான். இப்ப எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க கூட கொலா பண்ணிட்டாங்கன்றதுக்காகவே அவங்க ஃப்ரெண்டு தான், அவங்கள பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றது அப்படிதான் பண்ணுவாங்க. பிலிப் அப்படிதான் பண்ணுவாரு. அவர் வந்து மதன் கௌரியை வச்சு கலாய்ச்சி வீடியோவே பண்ணியிருக்காங்க, சர்ஸும் குருபாயும் 2 பேருமே. பட் ஆனா அவங்களோட பிரைவேட் லைஃப் கான்வர்சேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேற மாதிரி இருக்கும், பேசிப்பாங்க நல்லா. ஆனா அவர் போடுற கண்டென்ட் நல்லா இல்லைன்னா நான் பப்ளிக்ல வந்து நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். நான் ஒரு யூடியூபரா சொல்லுவேன், ஆமா நீ ஒரு எனக்கு ஃப்ரெண்டு தான், அதுக்காக ஃப்ரெண்டு தப்பு பண்றாங்கிறதுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் அவங்களோட தாக்கு. இல்ல கீழே அந்த இவர் சொன்னார்ல, நான் வந்து ஒரு கொலா பண்ணிட்டேன்றதுக்காக அவனை பத்தி நான் பேசாம இருக்கேன்னு சொல்றாங்கன்னு. அவங்க வந்து பேசினாங்கன்றதுக்காக அப்படி சொன்னாங்க. கொலா பண்ணிட்டு நான் அவனை பத்தி பேசுறேன், நீ தப்புன்ற மாதிரி அவங்கள போர்ட்ரேட் பண்ணாங்க. அது அவங்க 2 பேரும் காம்பினேஷன் வேற, இவங்க 2 பேரும் வேற. ஏன்னா அவங்க வந்து எப்படி சொன்னா, அவர் ஒரு பெரிய யூடியூபர், இவங்க வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸான யூடியூபர் இல்லைங்கிறதுனால நீங்க அவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னு விஜய் பார்வதியை சொல்லியிருக்கலாம். பட் இவர் சொல்றது வந்து 2 பேருமே ஒரு ஈக்குவலான இதுன்றப்ப இவர் டைரக்டா அடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு அதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்டு தான். பட் அவங்க பீப்புள் சொன்னது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருப்பாங்க, நீங்க அவங்கள நம்பி இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வியூல பார்த்துருக்காங்க. இல்ல ஆனா அதுக்கு அவங்களே ஆன்சர் பண்ணிட்டாங்க, நான் கொலா பண்ணன்றதுக்காக அவன் என் ஃப்ரெண்டு கிடையாது, அவங்க பண்றது பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் தான் அவங்களும் ஓப்பனா இருக்கணும். இப்ப எங்களுக்கு நாங்க எல்லாரும் பாக்குற நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, நல்லா கமெண்ட் பண்ணி இருக்கவங்களுக்கும் பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ணும்போது நீங்க சொல்லணும்னா அது டீசென்ட் வேல சொன்னா அதுவே போதுமான. அது மட்டும் தான் நாங்க வைக்கிற ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். சொல்லுங்க ஆனா டீசென்ட்டா சொல்லுங்க. இல்ல அது இன்னொரு வீடியோல பண்ணுவோம். சரி, இதுவே ரொம்ப லென்த்தா போயிட்டு வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.